ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 51. சில மாதங்கள் கழித்து அந்த ரெஸ்டாரண்டில் உள்ள டேபிளில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி. அவள் முகம் கோபத்தை தத்தெடுத்து கொண்டிருந்தது. செல்போனில் நேரத்தையும் வாயிலையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இருக்க அறக்க பறக்க உள்ளே ஓடி வந்தான் அஸ்வின். வேகமாக அவள் அருகில் வந்து அமர்ந்து பெரிய பெரிய மூச்சுகளை இழுத்து விட்டான். அவன் முதுகில் வேகமாக ஒரு அடி வைத்தாள் ஸ்ருதி. இப்போ எதுக்குமா என்ன அடிக்கிற? நீ காத்துக்கிட்டு இருப்பேன்னு எப்படி ஓடி வந்திருக்கேன் பார்த்தா இல்லை? ஏ ஃப்ராடு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. வெளியில் பார்க்கிங் வரைக்கும் சாவதானமாக வந்துட்டு அங்கே இருந்து டேபிளுக்கு வர்ற கேப்பில் ஓடி வந்துட்டு இப்போ என்கிட்ட புழுகாதடா. மெல்லியதாக புன்னகைத்தான் அஸ்வின். வர வர நீயும் மாமா மாதிரியே என்னோட பொய்யெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்ட. அவளோ அவனை முறைத்து விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஸ்ருதி, எதுக்கு இவ்வளவு கோபம்? பின்ன என்ன, என்னோட பர்த்டே அதுவுமா என்னை இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்ட? அதே தான் நானும் சொல்கிறேன். பர்த்டே அதுவுமா என்கிட்ட கோபமாக இருக்கலாமா? என் செல்லம் இல்லை என்று அவள் தாடையை பிடித்து கொஞ்சினான். அவன் கையை பட்டென்று தட்டிவிட்டாள். சரி சொல்லு, நான் என்ன பண்ணா நீ சமாதானமாவ? ஏன் லேட்டு? அதுக்கான கரெக்ட் ரீசனை சொல்லு, பொய் சொல்லாம. சிறு புன்னகையோடு தன் பையிலிருந்து சில புகைப்படங்களை எடுத்து அவள் முன் வைத்தான். அவைகளை எடுத்து பார்த்தவள் திகைத்தாள். என்னடா இது? நீ இங்கே எனக்காக 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உன்னோட முகபாவனை இதெல்லாம். நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்போ உன் முகத்தில் தெரிகிற ஏக்கம், அதில் தெரிகிற என் மேலே இருக்கிற காதல், அதையும் மீறி என் மேலே உரிமையாக உனக்கு வர்ற கோபம் எல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? டேய், என்ன வேலை இதெல்லாம்? இதுக்காக என்ன 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சியா? இங்கே யார் உனக்கு இப்படி ஸ்பை வேலை பார்க்குறா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி, அதை விடு. இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோட பர்த்டே கிஃப்டாக கொடுக்க போறியா? இல்லை, இதெல்லாம் நானே வச்சுக்க போகிறேன். எதுக்கு? நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசிக்கவா? இல்லை ஸ்ருதி, எனக்காக ஒருத்தி எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற நினைப்புக்காக என்றவனை இமைக்காமல் பார்த்தாள் ஸ்ருதி. என்ன அப்படி பார்க்குற? உனக்கு இப்படியெல்லாம் சீரியஸாக பேச தெரியுமாடா? கொஞ்சமாக தெரியும், கண்ணடித்து கூறினான். அவள் புன்னகைத்தாள். அவளுக்கும் தெரியும். வெளியில் விளையாட்டாக இருந்தாலும் அவனுடைய மன உணர்வுகளை இத்தனை மாதங்களில் அழகாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். ஆனால் ஒன்றுடா, லவ்வரோட பர்த்டேவுக்கு அவளுக்கு கிஃப்ட் கொடுக்காம தானே கிஃப்ட் எடுத்துக்கிட்ட முதல் ஆள் நீயாதாண்டா இருப்ப. அஸ்வின் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட்மா. வெங்காயம் என்றாள் கோபமாக. அதற்குள் பேரர் வந்து அஸ்வினின் முன்னால் ஜூஸை வைத்தார். ஒரு வழியாக வந்துட்டாரா என்று கிண்டலாக கேட்டுவிட்டு சென்றார். அசிங்கப்படுத்துறடா என்ன என்று தலையில் அடித்து கொண்டாள் ஸ்ருதி. ஆனால் அவனோ கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாக ஜூஸை குடித்தான். சொட்டு மிச்சம் வைக்காமல் குடித்து முடித்தவன், நீ எதுவும் குடிக்கலையா என்று கேட்டான். ஏன், நீ வாங்கி தரப்போறியா? தரலாமே என்றவன், கண்ணை மூடு என்றான். சில நிமிடங்கள் கழித்து கண்ணை தர என்றான். கண்களை திறக்க அவள் எதிரில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பர்த்டே கேக் ஒன்று இருந்தது. சுற்றி அவளுடைய தோழிகள் நண்பர்கள் என்று நின்று இருக்க ஒரு நொடி அவள் திகைத்து பார்த்து கொண்டிருக்கும் போதே எல்லோரும் உற்சாகமாக கையை தட்டி அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடலை ஆரம்பித்தார்கள். அவள் கையில் கத்தியை தந்து வெட்டச் சொன்னான் அஸ்வின். படிப்பை முடித்திருந்த ஸ்ருதி இப்போதுதான் 1 மாதமாக ஒரு கம்பெனியில் இன்டர்னாக வேலை செய்து கொண்டிருந்தாள். கல்லூரியில் உடன் படித்தவர்கள் அனைவரும் வேறு வேறு கம்பெனியில் ஆளுக்கு ஒரு இடமாக சிதறி போயிருக்க இன்று அனைவரையும் அங்கே கண்டவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ரெஸ்டாரண்டின் ஓனரும் ஒரு பூங்கொத்தோடு வந்து அவளுக்கு வாழ்த்தை தெரிவிக்க புரியாமல் அஸ்வினை பார்த்தாள். இது தினேஷ், +2 வரைக்கும் என் கூட படித்தவன். இது அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட் தான். படித்து முடிச்சுட்டு இவன் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, அதுக்கு தான் என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ண சொன்னியா? புன்னகைத்தான் அஸ்வின். தினேஷிடமிருந்து பூங்கொத்தை வாங்கி கொண்டவள், தேங்க்ஸ் ப்ரோ என்றாள். சிறிது நேரம் சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டு விட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். பேரரை அழைத்து அஸ்வினுக்கு கொடுத்த ஜூஸிற்கான பில்லை தரச் சொல்லி ஸ்ருதி கேட்க, ஏ லூசு, நான் சும்மா தான் கேட்டேன், நானே எல்லாத்துக்கும் சேர்த்து பே பண்ணிடுறேன் என்றான் அஸ்வின். இல்லை அச்சு, அந்த ஜூஸுக்கு மட்டும் நான் பே பண்ணுறேன். ஏன்? 1 மந்த் முடிஞ்சு சேலரி இன்றைக்கி தான் கிரெடிட் ஆகி இருக்காச்சு. என்னோட சேலரியிலிருந்து உனக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்றவள் அருகில் இருந்த பையை எடுத்து காண்பித்தாள். வீட்டில் எல்லோருக்கும் ஒவ்வொன்று வாங்கியிருக்கேன். உனக்காக இப்போதைக்கு என்னால் இது மட்டும்தான் செலவு பண்ண முடியும். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் பணத்தை பற்றி கணக்கு கேட்பாங்க. என்னால் பொய் சொல்ல முடியாது. அவங்க எப்பவும் கொடுக்குற பேக்கெட் மணிக்கு கணக்கு கேட்டதில்லை.
ஆனால் முதல்ல நான் சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுக்குற பணத்தில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு என்னால் அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியாமல் நிற்க முடியாதுல்ல. ஆனால் உனக்கு என்னோட சம்பளத்திலிருந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் ஜூஸ் வாங்கிட்டேன்னு மட்டும் சொல்லுவேன். யார் குடித்தது அப்படின்றதையெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேன். அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். எதுக்குடா அப்படி பார்க்குற? எப்பவுமே உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டியா? இடம் வலமாக தலையசைத்தாள். அப்புறம் இத்தனை நாள் எப்படி என்னை பார்க்க வர? ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு தான் சொல்வேன். அது பொய் இல்லையா? நிச்சயமா இல்லை. நீ என்னோட லவ் மட்டும் இல்லைடா, என்னோட ஃப்ரெண்டும் தான். நான் என் மனசில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, நமக்கு கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் வந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் போகக்கூடாது என்றவள் அவன் கையை எடுத்து அவன் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டாள். கடவுள் போடுற முடிச்ச பாரேன் என்று சொல்லி சிரித்தான் அஸ்வின். புரியல. விளையாட்டுக்குத்தான் அப்படின்னாலும் இஷ்டத்துக்கு பொய் சொல்கிற என்னையும் பொய் சொல்லவே பிடிக்காத உன்னையும் சேர்த்து வச்சிருக்காரு பாரேன் சிரித்தாள் ஸ்ருதி. ஆமாம், உன்கிட்ட ரொம்ப நாளாக உன்னை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன? அன்னைக்கு கோயிலில் நடந்ததை பற்றி மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஒரு நொடி திகைத்தான். நான் உன்னோட இடுப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேனே, அதை கூட சொல்லிட்டியா? அவனை முறைத்தவள் அவன் தலையில் செல்லமாக கொட்டினாள். அடே உருட்டு மன்னனே! கையை டேபிளில் ஒன்றை கன்னத்திற்கு முட்டு தந்து அவளை காதலாக பார்த்து, சொல்லுங்க கண்ணழகியே என்றான். சிரித்தாள் அவள். இதுதான்டா நீ எப்பவும் என் கண்ணை தவிர வேற எங்கேயும் பார்த்து பேச மாட்ட. இது வரைக்கும் அப்படி பேசினதே இல்லை. நீ என்னோட இடுப்பை பார்த்த அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் உன்கிட்ட பழகி உன்னை லவ் பண்ணுறேனே, நீ ஏன்னு யோசிக்கவே இல்லையா? இந்த மாமனோட அழகுல மயங்கி லவ் பண்ணுறியோன்னு நினச்சேன். அவன் பின்னந்தலையில் தட்டியவள், ரொம்ப நினப்புதான் என்றாள். அன்னைக்கு நீ சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ போய் சொல்கிறேன்னு. ஏன்னா நான் சொல்ல கேட்காம எங்கள் அம்மா தான் இடுப்பு பக்கம் இழுத்து வச்சு பின் போட்டு விட்டாங்களே. அம்மா அசிங்கமாக இருக்கும் விடுங்கன்னு சொன்னப்போ கூட கேட்காம போட்டு விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி என்னோட இடுப்பை பார்த்துருக்க முடியும்? அங்கே நான் பின் பண்ணி இருக்கேன்னு கூட தெரியாமல் போய் சொன்ன முட்டாள் தானடா நீ. திகைத்தான் அவன். ஆமாவா? நான் கவனிக்கவே இல்லையே. தலையில் அடித்து கொண்டாள். அப்புறம் எதுக்கு என்ன பொறுக்கின்னு திட்டுன? அது நீ பண்ணதா சொன்ன வேலைக்கு இல்லை, நீ பேசின பேச்சுக்கு. ஓ. சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்த விட்டு கிளம்பினார்கள். அவள் தன்னுடைய ஸ்கூட்டியின் அருகில் செல்ல, ஸ்ருதி, என்னோட பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. மெக்கானிக் ஷெட்டில் விட்டிருக்கேன். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. போகிற வழியில் என்னை ட்ராப் பண்ணிடு என்றான். அவனை முறைத்தவாறு அவன் கையில் சாவியை கொடுத்தாள். நீ ஓட்டு. ஓகே என்று ஸ்கூட்டியை உயிர்ப்பித்தான். அவன் பின்னால் அமர்ந்து கொண்டவள் இதழில் புன்னகை அரும்பியது. படித்து முடித்து கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவுடன் நாகராஜன் அவளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து விட்டார். அப்போதிலிருந்து அவளால் அஸ்வினோடு பைக்கில் செல்ல முடிந்ததில்லை. அதனால் வேண்டுமென்றே கொஞ்சம் தூரத்திலேயே பைக்கை நிறுத்திவிட்டு அவளை காண வருவான் அஸ்வின். கிளம்புகையில் தன் பைக் இருக்கும் இடம் வரைக்கும் அவளோடு செல்வான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் கூறுவான். அது எல்லாம் பொய் என்று தெரிந்தும் கண்டுகொள்ள மாட்டாள் ஸ்ருதி. அவனுடைய பைக் நிறுத்தி இருந்த இடத்திற்கு வந்து ஸ்கூட்டியை நிறுத்தினான் அஸ்வின். இருவரும் காதலோடு விடை பெற்று கொண்டு தத்தம் வண்டிகளை உயிர்ப்பித்து திறப்ப இருவரும் திகைத்து நின்றனர். அங்கே நாகராஜன் தன் காரின் முன் கையை கட்டியவாறு அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவர் அருகில் கோபியும் முகத்தில் வருத்தத்தோடு அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.